ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான வெஜ் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சாப்பர் இருக்கிறதுனால அதில் ஈஸியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கேரட், ஒரு பெரிய கேரட் அதையும் வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபேஜ், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ உங்களோட விஷ் தான் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் இதையும் வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் ஆயில் விட்டு லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து நம்ம இந்த மோமோஸ்க்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய தக்காளியை 4ஆக கட் பண்ணி, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6 பூண்டு தோல் உரித்து, நெக்ஸ்ட்டு ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா ட்ரை சில்லியை வந்து நம்ம சேர்த்து தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம், அது சட்னிக்காக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு, சோயா சாஸ், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, ரொம்ப வந்து ஆனால் டீப் குக்காக வேண்டாம், ஒரு 60% குக் ஆனால் போதும். நான் ஃபைனலாக 2 எக்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த வெஜிடபிள்ஸ் கூட. நெக்ஸ்ட் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த டொமேட்டோ சட்னி வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டு மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதை பேனில் லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அந்த டொமேட்டோ அந்த நம்ம கிரைண்ட் பண்ண அந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சுகர், பிஞ்சு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டா டொமேட்டோ சட்னியும் ரெடி. அவ்வளோதான், வந்து நம்ம மோமோஸ்க்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அது வந்து நம்ம உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங்கை வந்து இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் தடவி இதை வேக வச்சு 15 மினிட்ஸ் எடுத்துகிட்டு ஃபைனலாக கொஞ்சம் மிளகாத்தூளும் கொத்தமல்லியும் தூவி விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக, சாஃப்டாக, ஜூஸியாக, சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.